மற்றும் நியூசிலாந்துக்கு இடையிலான முதல் ஒரு நாள் போட்டி வந்து நேற்று நடந்து முடிஞ்சது. இதுல இந்தியா எப்பொழுதும் போல இதுல வந்து வின் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் போட்டிகள்ல ரொம்ப டாமினேட் பண்ணிட்டு வராங்க இந்திய அணி. நியூசிலாந்து அணியில சில வீரர்கள் புதுமுக வீரர்களாகவும், பவுலர்களும் அவங்க சைட்ல பரிச்சயமான பவுலர்களும் இல்ல. ஆனா இந்தியா பேட்டர்ஸ்கள் வந்து ஆல்ரெடி ரோஹித் சர்மா, விராட் கோலி நம்பர் 1, நம்பர் 2 ஓடிஐ ரேங்கிங்ல இருக்காங்க. அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இருக்காங்க. இப்போ இந்த மேட்ச்ல பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி 300 ரன் அடிச்சாங்க. அதை ஈஸியாவே டார்கெட் சேஸ் பண்ண முடியும்னு எல்லாரும் நம்பினாங்க. அதே மாதிரி 49வது ஓவர்லயே 306 ரன் அடிச்சு அந்த டார்கெட் சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. இதுல குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் என்னன்னு அப்படி பார்த்தோம்னா, விராட் கோலி திரும்பவும் அதே ஃபார்ம்ல இருக்காரு. 93 அந்த ரன் அடிச்சு அவர் வெற்றிக்கு உதவினாரு. திரும்ப காயத்திலிருந்து மீண்டு வந்த ஸ்ரேயஸ் ஐயர் வைஸ் கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டிருக்காரு. அவர் அதிலே கொண்டாடி 43 ரன் அடிச்சார். என்னன்னா விராட் கோலி வந்து சில காலங்களாகவே பல சாதனைகளை முறியடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அதிக போட்டிகளை விளையாண்டு 344 போட்டிகளை விளையாண்டு 28,000 ரன் வந்து அதிகமா குவித்ததா ஆல்ரெடி நிகழ்த்தியிருந்த சாதனையை தற்பொழுது வந்து விராட் கோலி அவர்கள் முறியடிச்சிருக்காரு. இவர் 224 போட்டிகளிலேயே இந்த சாதனையை முறியடிச்சிருக்காரு. 644 போட்டி விளையாண்டு 28,000 ரன் அதிவேகமா அடிச்ச பட்டியலில் சச்சின் டெண்டுல்கர் இருந்தாங்க. இப்போ அந்த சாதனையை முறியடிச்சு விராட் கோலி வந்திருக்காரு. இவர் 624 போட்டிகளில் இருந்து 28,000 ரன் அடிச்சு அந்த சாதனை நிகழ்த்தியிருக்காரு. இன்னும் பல சாதனைகளை விராட் கோலி முறியடிப்பார் என்று எதிர்பார்க்கலாம்.